தினகர் வந்தானா? உண்மையை ஒத்துக்கிட்டானா? உண்மையை ஒத்துக்கல, உண்மையை சொன்னான். நீ என்னை ஏமாத்தி சம்பாரிச்ச 10 லட்சம் ரூபாய் பணத்தை பேங்க்ல வச்சிருக்கிறதா சொன்னான். 10 லட்சம் ரூபாய் பணத்தை நான் பேங்க்ல வச்சிருக்கேனா? இது உன் பாஸ்புக் தானே? சரி, அதை விடு. நாளை காலையில சிங்கப்பூர் போறியாமே, அங்கேயே நிரந்தரமா செட்டில் ஆக போறியாமே? நான் சிங்கப்பூர் போறேனா? கனவு கண்ட எவனோ வளர்க்கான், அத நீயும் நம்பி இருக்க. இங்க யார் சார் சர்மா? நான் தான். நாளைக்கு சிங்கப்பூர் போறதுக்கு ஃபிளைட் டிக்கெட் ரெடி. நல்ல சிவம், சத்தியமா எனக்கு எதுவுமே புரியல. நான் சிங்கப்பூர் போக டிக்கெட் புக் பண்ணவே இல்லை. சர்மாங்கிற பேர்ல வேற யாராவது டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்க. அட்ரஸ் மாதிரி அது உங்ககிட்ட வந்திருக்கும். நீ குழப்பத்துல இருக்க. இந்தா குடி. சார், நான் ரெடிமேட் ஷாப்ல இருந்து வரேன். மிஸ்டர் சர்மா ஆர்டர் கொடுத்த சூட் கோட் இதுல இருக்கு. இது கூட எப்படின்னு எனக்கு தெரியல. இதுவும் ஏதோ அட்ரஸ் மாதிரி தான் வந்திருக்கணும். நான் நம்புறேன் சர்மா. என்ன இன்னைக்கு எல்லாரும் அட்ரஸ் மாதிரி வராங்க? எல்லாரும் குடிச்சிருப்பாங்க போல தெரியுது. முதல்ல நீ குடி. நல்சிவா, என் மேனேஜர் வந்தாச்சு. அவரே கேட்டுப்பாரு. ஆமா சார். சார் சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆக போறாரு. அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நிறைய வேலை இருக்கு. வரேன் சார். நல்சிவா, எனக்கு எதிராக எல்லாருமே சரி பண்றாங்க. சரி, வா தனியா போய் பேசுவோம். சர்மா, எங்கேயோ ஃப்ராடு நடந்திருக்கு. அதை நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் நல்சிவா. பேங்க்ல உன் பேர்ல பணம் இல்லைங்கிற, ஆனா பாஸ்புக்ல என்ட்ரி போட்டிருக்கு. சிங்கப்பூர் போலங்கிற, ஆனா டிக்கெட்டும் ட்ரெஸ்ஸும் வந்திருக்கு. உன் மேனேஜரை கேளுன்னு சொன்ன, அவனும் நீ சிங்கப்பூர் போறதா சொல்றான். என்ன நம்பி நல்சிவா, சத்தியமா இதெல்லாம் எப்படி நடந்துன்னு எனக்கு தெரியாது நல்சிவா. மேல் நாட்டுக்கு போக ஆசைப்பட்ட உன்னை மேலேயே அனுப்பிச்சிடுறேன். இந்த விடியல் உனக்கு அஸ்தமனம்டா. ஒழிஞ்சு போடா. டாடி, பிரியா குட்டி, நீ மம்மி கூட உள்ள போயிரு, நான் வந்துடுறேன். தினகர், இனிமே உங்க ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் சர்மாவால எந்த ஆபத்தும் வராது. என்னை ஏமாத்திட்டு மேல் நாட்டுக்கு போக நினைச்ச சர்மாவை நான் மேல அனுப்பிச்சிட்டேன். விஸ்கியை ஊத்தி கொடுத்து மாடியில இருந்து தள்ளி கொன்னுட்டேன். சர்மா குடிச்சிட்டு கால் தவறி மாடியில இருந்து கீழே விழுந்துட்டான்னு கேஸ் புக் பண்ணிடுங்க. சரி, நான் வரேன் தினகர். என் எதிரி அழிக்க சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வரட்டுமா? எனக்கு இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கு. நான் உங்களை எப்போ வந்து பாக்க? நம்ம செங்கல் சோலைக்கு வாங்க, அங்க பேசிக்கலாம். வரட்டுமா? ஹலோ சார். யார் நீ? என்ன விஷயம்? எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். சும்மா தர வேணாம். இன்ஸ்பெக்டர் தினகரனை பத்தி சில ரகசியங்களை சொல்றேன். உங்க ஆட்களால் அடிபட்டு விழுந்த இன்ஸ்பெக்டர் தினகர் அடுத்த நாளே ஸ்டேஷனுக்கு வர முடிஞ்சதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா? மைக்கேல் அவ மனைவியை கொன்னா. இன்னைக்கு சர்மாவை நீங்களே கொலை பண்ணிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் ராஜா தான். யார் அந்த ராஜா? அசப்ல இன்ஸ்பெக்டர் தினகர் மாதிரி இருக்கிற அவன் தம்பி ராஜா தான். உங்க ஆளுங்களால தாக்கப்பட்ட இன்ஸ்பெக்டர் தினகர் கோமாவில் ஆஸ்பத்திரியில இருக்காரு. அந்த நிலைமைக்கு ஆளக்கு உங்களை பழிவாங்க ராஜா நினைச்சான். அதுக்கு அவன் போட்ட வேஷம் தான் இன்ஸ்பெக்டர் தினகர். இன்ஸ்பெக்டர் தினகர் நான் இருந்துகிட்டு மைக்கேலையும் சர்மாவையும் பழி வாங்கிட்டான். அடுத்தது நீங்க தான். கோமால இருக்கிற இன்ஸ்பெக்டர் தினகர் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு தெரியுமா? ஐம் சாரி சார், அது யாருக்குமே தெரியாத ரகசியம். நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்ஸ்பெக்டர் தினகர் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில கோமால இருக்கானா. அவன் எனக்கு வேணும். போங்க. தேங்க்யூ சார்.
நாளைக்கு ஆபரேஷனா? இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். சேகர், நம்ம 2 பேருமே காலங்கடந்து சந்திச்சது தப்பு. அவர் போனதுக்கு அப்புறம் நான் இன்னும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே எனக்குன்னு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. ஆனா என்னால அதை நிறைவேற்ற முடியல சேகர். உங்க ஆசையை நிறைவேற்றாத எனக்குன்னு உள்ள ஒரு ஆசையை நிறைவேற்றுவீங்களா சேகர்? சொல்லு சாந்தி, இப்போது உன் ஆசை என்னன்னு சொல்லு, நான் நிறைவேத்துறேன். சொல்லு. சேகர், எனக்கு கல்யாணமாகி நான் கற்பனை பண்ணி வச்ச மாதிரி புருஷன் கிடைச்சப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா என் முகூர்த்த புடவை கசங்கிறதுக்குள்ள எனக்கு இந்த புடவை கொடுத்துட்டாங்க. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களுக்கு நீங்க நிச்சயம் பதில் சொல்வீங்கன்னு நான் நம்புறேன். என்னோட சதிஞ்சு பண்ண வாழ்க்கை இந்த டைரியில இருக்கு. நான் ஏற்கனவே செத்தவன், கவலைப்படாதீங்க. சாந்தி, சாந்தி, குட் மார்னிங் டாக்டர். இன்ஸ்பெக்டர் தினகர் இங்க அட்மிட் ஆயிருக்காரா? இல்ல டாக்டர். வா சேகர், சாந்திக்கு ஆபரேஷன் நடந்துருச்சா? ராஜா, ராஜா என்ன மன்னிச்சிடுறா. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். உன்னை பத்தி யாருக்கு தெரியக்கூடாதோ, எவன் என் சாந்தி வாழ்க்கையை அழிச்சானோ அந்த நல்ல சிவத்துக்கிட்ட உன்னை பத்தின எல்லா உண்மையை சொல்லிட்டேன். சேகர், என்னடா சொல்ற? நீ இன்ஸ்பெக்டர் தினகர் இல்ல ராஜாங்க உண்மையை அவங்க கிட்ட சொல்லிட்டேன். கோமாவில் இருக்க உங்க அண்ணனை தேடி கொண்டு வர எல்லா ஆஸ்பத்திரிக்கும் ஆளுங்களை அனுப்பிச்சிட்டான். வீட்டுல யாரும் போன் எடுக்கல. அண்ணியும் குழந்தையும் நல்ல சிவம் கடத்திட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அவங்கள காப்பாத்த நான் இன்ஸ்பெக்டர் தினகர் அங்க போயே ஆகணும். ராஜா, அதான் நீ தினகர்ல எனக்கு தெரிஞ்சு போச்சே. என் பிளான் அது இல்ல. வா போலாம். வாங்க இன்ஸ்பெக்டர், என்ன வேணும்? டாக்டர் ஜோசப் இல்லையா? இல்ல, கான்ஃபரன்ஸ்க்காக டெல்லி போயிருக்காரு. நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். டாக்டர் ஜோசப் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காரு. டாக்டர், என் அண்ணன் கோமால இருக்க விஷயம் நல்ல சிவத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் மறுபடியும் என் அண்ணனை மாறணும். நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. டாக்டர், நான் கோமாவில் இருக்க தினகர் நான் மாறிடுறேன். ஏன்னா நல்ல சிவத்தோட ஆட்கள் வந்தாலும் என்ன தினகர் நான் நினைச்சு அவங்க இடத்துக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. வெரி குட் ஐடியா ராஜா. அது மட்டும் இல்ல, எங்க அண்ணனை பாதுகாப்பான இடத்துக்கு மாத்தியே ஆகணும். நல்ல சிவத்தோட ஆட்களுக்கு சந்தேகம் வராத ஒரே இடம் சபக்கடங்கு. தற்சமயத்துக்கு அந்த இடத்துக்கு மாத்திடுவோம். சீக்கிரம் வாங்க டாக்டர்.
நான் வரேன் டாக்டர். ராஜா ராஜா, இங்க பார். உன் அண்ணன், அண்ணி, குழந்தை, உன் காதலி எல்லாரும் துப்பாக்கி முனையில இருக்காங்க. இதுல யாரடா காப்பாத்த போற? பேசாம துப்பாக்கியை கீழே போடு. வா ராஜா. ஏண்டா தினகரன் நான் நடிச்சு என்ன எவ்வளவு தூரம் ஏமாத்தின. இப்பவும் உன்னை தினகரனா தான் நினைக்கிறேன். அவ உன் பொண்டாட்டி தானே? எங்க அவளை கட்டி பிடிச்சு கொஞ்சம் பாப்போம். கட்ட அவுத்து விடுங்கடா. கொஞ்சடா, இல்ல குழந்தைய கொண்டுடுவேன். உன் புருஷனோட தம்பி உன் குழந்தைய காப்பாத்த உன்னை கட்டி பிடிச்சு கொஞ்ச போறான். நம்ம நாட்டு வழக்கப்படி பத்தினி பொண்ணு வேற ஒரு ஆம்பளை தொட வந்தா ஒண்ணு தன்னைத்தானே அழிச்சுக்கணும், இல்ல தொட வரவனை அழிக்கணும். என்ன செய்யறதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க. எனக்கு எப்ப பேச்சு வராதுன்னு உனக்கு தெரியாதா? சுட்டு தள்ளுங்கடா. கீதா, இப்போவாது நான் உண்மையானவன் நீ நம்புவேன்னு நினைக்கிறேன். அண்ணா, இதான் கீதா, பிரியாவுக்கு சித்தியாக போறா. நீங்க தானே எப்படியாவது எங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வைக்கணும். ராஜா, என்ன மாதிரி நீ இன்ஸ்பெக்டரா இருந்த குற்றத்துக்காக உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். கீதா, நீ ஒண்ணு கவலைப்படாத. நானே ஏன் மறுபடியும் ஆள் மாறாட்டம் பண்ணி தப்பிச்சலான்னு பாக்குறியா? அது முடியாது. ராஜா, கீதா, நீங்க ஜெயிலுக்கு வந்துட்டதுனால என் அப்பா உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால நானும் ஜெயிலுக்கு வந்துட்டா சரியா போயிடும்ல. ரோட்ல நின்னு பிக் பாக்கெட் அடிச்ச இவரை என்ன அரெஸ்ட் பண்ணி இங்க கொண்டு வந்துட்டாரு. இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கா? ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஏட்டு உத்தியோகத்துக்கு பதிலா வேற ஏதோ உத்தியோகம் பண்ணி இருக்கேன். ஏற்கனவே எல்லா சின்ன பசங்களும் என்ன மாமா மாமான்னு கூப்பிடுவானுங்க. ஷட்முகம், உத்தியோகமே மாறி போச்சாடா.